ஸோ இப்போ முடி உதிர்றது அப்படிங்கிறது ஒரு அறிகுறி தான், அது ஒரு வியாதி இல்லை. எடுத்தெடுப்புலேயே நான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறேன், பிஆர்பி பண்ணுறேன் அப்படின்னு போனால் அது உங்களை அது ஒரு முடி உதிர்றதுங்கிற அறிகுறியை வச்சு உங்களுக்கு ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கலாம், தைராய்டு டெஃபிஷியன்சி இருக்கிறத கண்டுபிடிக்கலாம், ஆண்மை குறைவுக்கான ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். இந்த முடி உதிர்றது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு காமனஸ்ட் ப்ராப்ளம். உதிர முடி அதிகமாகவும் வளர்கிற முடி கம்மியாகவும் இருக்கும்போது தான் இந்த வழுக்கைத்தன்மை ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் பெண்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான காரணம். ஸோ இப்போ முடி உதிர்றது அப்படிங்கிறது ஒரு அறிகுறி தான், அது ஒரு வியாதி இல்லை. இந்த முடி உதிர்றது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு காமனஸ்ட் ப்ராப்ளம். முடி உதிரலைன்னு சொல்லாத பெண்மணியே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கும் இப்போ முடி உதிருது, முடி தின்னாகுது அப்படிங்கிற கவலை எல்லாருக்கும் இருக்கும். இந்த முடி உதிர்றது அப்படிங்கிறது ஒரு இயற்கையாக நடக்கிற விஷயம். உதிர்ற முடியெல்லாம் திரும்ப வளர்ந்துடும். இப்போ உதிர்ற முடியை விட வளர்கிற முடி உதிர்ற முடி அதிகமாகவும் வளர்கிற முடி கம்மியாகவும் இருக்கும்போது தான் வழுக்கைத்தன்மை ஏற்படுது. இந்த வழுக்கைத்தன்மை ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் அது ஒரு ஜெனட்டிக் ரீசனாக இருக்கலாம், இல்லைனா ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருக்கலாம், சத்து குறைவாகவும் இருக்கலாம். இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான காரணம் சத்து குறைவு தான். அந்த சத்து குறைவில் இரும்பு சத்து குறைவு தான் மிக முக்கியமானது, கால்சியம் சத்து குறைவு, புரோட்டீன் சத்து குறைவு, இதெல்லாம் தான் மிக முக்கியமானது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஜெனட்டிக் அண்ட் ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ் தான் முக்கியமானது. அதுக்கப்புறம் ஊட்டச்சத்து குறைவு. ஸோ வைட்டமின் B12, வைட்டமின் D டெஃபிஷியன்சி கூட ரொம்ப வெரி காமன் ரீசன்ஸாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம சத்து குறைவை சரி செஞ்சு இந்த முக்கியமான இன்னொரு காரணம் டேண்ட்ரஃப். டேண்ட்ரஃப்னாலேயும் முடி ரொம்ப கொட்டலாம். முடி கொட்டுறதுக்கான மிக ஏர்லியஸ்ட் இவெண்ட், அதாவது ஆரம்ப காரணமே டேண்ட்ரஃப் தான். ஸோ நம்ம டேண்ட்ரஃபை ஒரு சாதாரண ஷாம்பு போட்டு டெய்லி ஹேர் வாஷ் பண்ணாலே 33% ஹேர் ஃபாலை நம்ம குறைக்க முடியும். ஸோ அதே மாதிரி சத்து குறைவை சரி செஞ்சாலே இன்னொரு 30-50% ஹேர் ஃபாலை குறைக்க முடியும். ஜெனட்டிக் அண்ட் ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை சரி செஞ்சால் இன்னொரு 10-20% ஹேர் ஃபாலை குறைக்க முடியும். ஸோ இப்போ முடி உதிர்றது அப்படிங்கிறது ஒரு அறிகுறி தான், அது ஒரு வியாதி இல்லை. ஸோ முடி உதிர்றதுக்கான அறிகுறிகள், முடி உதிர்றது அப்படிங்கிற அறிகுறியை வச்சு அதற்கான காரணங்கள் நம்ம உடம்புல என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை நம்ம சரி செய்யணும். அதை விட்டுட்டு எடுத்தெடுப்புலேயே நான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறேன், பிஆர்பி பண்ணுறேன் அப்படின்னு போனால் அது உங்களை அது ஒரு சரியான முறை கிடையாது. முடி உதிர்தல் அப்படிங்கிறது ஒரு அறிகுறி. அந்த அறிகுறியை வச்சு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்க்கலாம். முடி உதிர்துங்கிற அறிகுறியை வச்சு உங்களுக்கு ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கலாம், தைராய்டு டெஃபிஷியன்சி இருக்கிறத கண்டுபிடிக்கலாம், ஆண்மை குறைவுக்கான ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். இது மாதிரி பல முக்கியமான விஷயங்களை வேறு எந்த அறிகுறியுமே இல்லாமல் முடி உதிர்தல் அப்படிங்கிற அறிகுறியை வச்சே கண்டுபிடிக்கலாம். சிவியர் அனிமியா, ரத்த சோகையை முடி உதிர்தலை வச்சு கண்டுபிடிக்கலாம். வைட்டமின் B12 டெஃபிஷியன்சியை முடி உதிர்தலை வச்சு கண்டுபிடிக்கலாம். வைட்டமின் D டெஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கலாம். சிவியர் டேண்ட்ரஃபை கண்டுபிடிக்கலாம். ஸோ முடி உதிர்தல் அப்படிங்கிறது ஒரு ஏதோ சாதாரண அறிகுறி, அது ஒரு பியூட்டி பார்லருக்கோ இல்லை நமக்கு நாம ஏதோ ஒரு எண்ணெயை தடவி எதையோ சரி பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு சாதாரண பிரச்சனை இல்லை. முடி உதிர்தல் அப்படிங்கிறது நம்ம தோலில் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான அறிகுறி. அதை எதையோ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம குடும்ப மருத்துவரையோ இல்லை தோல் மருத்துவரையோ போய் பார்த்து அது எதனால் ஏற்படுது, ஏன் எனக்கு இவ்வளோ அதிகமாக அளவுக்கு அதிகமாக அப்நார்மலாக முடி கொட்டுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை நம்ம சரி செய்யணும். ஸோ முடி உதிர்தல் அப்படிங்கிறது ஒரு அறிகுறி, அது ஒரு வியாதி இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்.